அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அமுத தமிழ் வணக்கம். இன்னைக்கு நம்ம குரு பக்தி அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கலாம். புலிக்கால் முனிவர் எனப்படும் வியாக்கிரபாதரின் மகன் உபமன்யு சிறுவனாக அவன் இருந்தபோது அவர் என்ன பண்ணார், அயோத தௌமியர் அப்படிங்கிற ஒரு குருநாதர்கிட்ட குருகுலத்தில் படித்தான். ஒரு நாள் குருவோட கட்டளைப்படி பசுக்களை எல்லாம் மேய்க்க மாணவர்களோடு சென்றான். வகுப்பு முடிந்தது. மாணவர்களுக்கு உணவு அளிக்கப்பட்டது. உபமன்யுவுக்கு மட்டும் உணவளிக்க மறுத்தார் குருநாதர். சமையல்கார் சொன்னதுனால தான் சமையல்காரர் கொடுக்கல. காரணம் கேட்டபோது குருநாதரின் கட்டளை என பதில் வந்தது. உபமன்யு பசியுடன் படுத்தான். மறுநாள் காலையில் உணவு தரலை. பசுக்களை பகலில் பசுக்களை மேய்க்க சென்றவன் மாலையில் குருகுலம் திரும்பினான். சாப்பிடாவிட்டாலும் இயல்பாகவே இருந்தான். எப்படி அப்படின்னு கேட்டார் குருநாதர். உடனே குருவே, ஊருக்குள் பிச்சை எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னு அவன் சொன்னான். பிச்சை எடுத்தும் சாப்பிடக்கூடாது என உத்தரவிட்டார் குரு. அப்படியே செய்தான். ஆனாலும் அவன் முகத்தில் சிறிதும் வாட்டமே இல்லை. உன்னை பார்த்தால் பசி இருப்பதாகவே தோன்றவில்லையே என்றார் குரு. குருநாதா, தாய் பசுவிடம் கன்று பால் குடித்த பிறகு சிறிது பால் கறந்து பசியாறினேன் என்றான் உபமன்யு. பசும்பால் மட்டும் கிடையாது, எந்த உணவையும் கையால் தொடுவது கூடாது. பட்டினியாக கிடந்து மாடு மேய்க்க வேண்டும், வேதமும் கற்க வேண்டும் என உத்தரவிட்டார் குரு. செய்வது அறியாத உபமன்யு உணவை தானே உண்ணக்கூடாது என்றார் குருநாதர். எருக்கம்பாலை குடித்தால் அது உணவு வகையில் வராதே என கருதினான். எருக்கம்பாலை குடித்து அவனுக்கு கண் பார்வை போனது. மேய்ச்சலுக்கு போன இடத்தில் தடுமாறி கிணத்துல கீழே விழுந்துட்டான். அதில் இருந்த மரக்கிளை ஒன்றை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தொங்கிக்கிட்டே இருந்தான். சீடனை தேடி காட்டு வழியாக வந்த தௌமியர் கிணற்றுக்குள் அவனது குரல் கேட்கிறது. அப்போ உடனே பார்க்குறாரு. உபமன்யு, நான் சொல்லும் மந்திரத்தை திரும்ப சொல். தேவலோக வைத்தியர்களான அசுவினி தேவர்களின் அருளால் உன் பார்வை கிடைக்கும் என்றார். உபமன்யுவும் அவ்வாறே சொல்ல பார்வை பெற்றான். உன் குரு பக்தியை சோதிக்கவே கடுமையாக நடந்து கொண்டேன். அத்தனை சோதனையையும் முறியடித்து சாதனை படைத்தார் நீ முக்காலம் உணர்ந்த ஞானியாக திகழ்வாய் என வாழ்த்தினார். கேட்டதுக்கு மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.